Welcome to Arts Achievers. நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th Standard Accounts Chapter 1 Illustration 9th Sum. Agamat does not keep proper book of account. Agamat அப்படிங்கிறவங்க எந்த ஒரு proper book of account prepare பண்ணல. But find the profit or loss made by him for the year ending 31st March 2018. Profit or loss மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேம் ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கலாம். அகமது ஹேட் வித்ட்ரான் ₹40,000 ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ட்ராயிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்திருக்காருன்னா அந்த இயருக்கு 40,000 எடுத்திருக்காரு. ஹீ ஹேட் இன்ட்ரடியூஸ்டு ₹16,000 as கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக எகெயின் ஒரு 16,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கேபிட்டல் இஸ் கால்ட் அஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ் இஸ் டு பி மேடட். டெப்டாஸில் வந்து 5% வந்து ப்ரொவிஷன் அப்படின்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் பேட் டெப்ஸ் இல்லைன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். வருமா வராதாங்கிறதுல 5% ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. பிளான்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெப்ரிஷியேஷன் 10% ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே வேணும். ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ஓப்பனிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மெட்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டலுக்கு வந்து ஓப்பனிங் அமௌண்ட்டை போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். க்ளோசிங் அமௌண்ட் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்னென்ன எந்தெந்த சைடு வரும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ், இது மட்டும் தான் இந்த கொஷினில் ட்விஸ்ட்டு பாருங்கள். இது 1,417 31,318. இங்கே பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சைட் போடணும். ஓப்பனிங்கில் வந்து கிரெடிட் சைட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே க்ளோசிங்கில் வந்து தட் மீன்ஸ் க்ளோசிங் கேபிட்டலில் வந்து டெபிட் சைடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம். ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நம்ம க்ளோசிங் அமௌண்ட்டை ஓப்பனிங் போட்டுருவோம். ஸோ க்ளோசிங் அமௌண்ட்டை ஓப்பனிங் போட்டுறதுனால நம்ம பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய அமௌண்ட் ஒன்றா பேங்க் ஓவர் டிராஃப்ட் இல்லைன்னா லோன் அமௌண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் சைடு அப்படின்னு போடுறோம். க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே வந்து பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பேங்க் பேலன்ஸ் டெபிட் சைடுன்னு போடுவோம். அப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடலாம். இது எங்கே வரும்னா கிரெடிட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடுனா லைபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசட், ஸ்டாக் வந்து அசட், டெப்டாஸ் வந்து அசட், பிளான்ட் அசட், ஃபர்னிச்சர் அசட், கிரெடிட்டாஸ் மட்டும் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ போடலாம். ஓப்பனிங் இந்த புக் ஆஃப் அகமது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2017 வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? பேங்க் பேலன்ஸை பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேங்க்கில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒன்றா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் பத்தாமல் கொடுக்கறதா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20,000 செக் பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 18,000 தான் இருக்குன்னா அந்த 2,000 வந்து பேங்க் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு 2,000 அவங்களுக்கு செக் பாஸ் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் கொடுத்துருவாங்க. எகெயின் உங்களோட அமௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும் அது பாசிபிள். ஓகேங்களா? சேவிங் அக்கௌண்ட் ஹோல்டருக்கெல்லாம் அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பேங்க் லோனுன்னு கூட அந்த வேர்டை போட்டுக்கலாம். ஸோ கிரெடிட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைபிலிட்டி சைடு வரும் 14,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வேல்யூ இருக்குது. இப்போது கேஷ் இன் ஹேண்ட் வேல்யூ எழுதிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் 800, ஸ்டாக் 12,000, டெப்டாஸ் 34,000, பிளான்ட் 80,000, ஃபர்னிச்சர் 40,000. இப்போ உங்களுக்கு இங்கே டவுட் வரும், இங்கே வந்து ப்ரொஃபிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனிங்கில் எப்பவுமே லெஸ் பண்ண மாட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அந்த இயர் எண்டிங்கில் நம்ம என்னென்னலாம் டெப்ரிஷியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு, எவ்வளோ வராமல் இருக்குது அப்படிங்கிறத இயர் எண்டிங்கில் தான் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணுவோம்.
ஸோ ஓப்பனிங்கில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வராது. இதை நம்ம டைரெக்டாக என்ன வேல்யூ ஓப்பனிங்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை மட்டும் அப்படியே இந்த வேல்யூவை ஃபுல்லாக நம்ம போட்டுக்குவோம். ஓப்பனிங்கில் கொடுத்துருக்கிற வேல்யூவை மட்டும் போட்டுக்குவோம். க்ளோசிங்கில் தான் அந்த ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் தென் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,66,800 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ 1,66,800 மைனஸ் 54,000, 1,66,800 மைனஸ் 54 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா 92,800. இப்போ இந்த 92,800 அப்படிங்கிறத வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா? அப்போது ஓப்பனிங் கேபிட்டலுக்கான அமௌண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங்கில் பாருங்கள், இந்த பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெட்டார் சைடுன்னு கொடுத்துருக்கான். அப்போ டெட்டார்னா இது எங்கே வரும்னா அசட். ஓகேங்களா? அப்போ அசட்டில் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கிறதுலாம் அதே தான். அசட்டில் இருக்கிறது அசட் சைடு வரும், லைபிலிட்டிஸில் இருக்கிறது லைபிலிட்டி சைடு வரும். ஸோ இங்கே பாருங்கள் பேங்க் பேலன்ஸ், நம்மளோட பேங்க் பேலன்ஸ் 18,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 1,500, ஸ்டாக் 16,000. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா டெப்டார்ஸ். இப்போ பாருங்க இது எல்லாமே வந்து எண்டோட வேல்யூ தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ டெப்டார்ஸ் வந்து 30,000. 30,000க்கு 5% போட்டோம் அப்படின்னா 3 into 5 15. ஸோ 1,500 அப்படிங்கிறதா வந்து டெப்டார்ஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் டெப்டார்ஸ் இங்கே 30,000 மைனஸ் 1,500 மைனஸ் பண்ணோன்னா 28,500. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளான்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிளான்ட் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போட்டுக்கலாம் 80,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. 10%ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே. ஸோ 8,000 அப்படிங்கிறது வேல்யூ. 80,000 மைனஸ் 8,000 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேங்களா? இப்போ பிளான்ட் வந்து 80,000 மைனஸ் 8,000 அப்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 72,000 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் எந்த சேஞ்சஸும் இல்லை, 40,000 அதில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,76,000 அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ 1,76,000 மைனஸ் 72 1,04,000 அப்படிங்கிறது க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களோட க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் ஷீட், தட் மீன்ஸ் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளோசிங் அமௌண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் அமௌண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,04,000 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 40,000 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 1,44,000 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல், தட் மீன்ஸ் அடிஷ்னல் க்ளோசிங் கேபிட்டல் வந்து போடணும். போட்டால் நமக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 16,000. ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1,28,000 அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் வந்து அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 92,800. அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,28,000 மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் கிடைக்குது. எவ்வளோனா 35,200 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அந்த 35,200 ப்ளஸில் கிடைக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது ப்ராஃபிட். ஓகேங்களா?